கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நீங்கள் அழுது தூங்கிய இரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடகம் ராசியான நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் தைரியமாக எதற்கும் கலங்காத ஒரு மனிதரைப் போல காட்டிக்கொண்டாலுமே உங்களின் உண்மையான முகம் வெளிப்படுவது நள்ளிரவில் தான் தெரிய ஆரம்பிக்கும். வெளியில் நீங்கள் எதற்குமே பயப்பட மாட்டீங்க. யாரிடமும் நன்றாக பேசுவீங்க, பழகுவீங்க. எதையும் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ள மட்டுமே நீங்கள் வைத்துக் கொள்வீங்க. உங்களின் கடந்த காலத்தில் உங்களை உலுக்கி போட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட நள்ளிரவில் நீங்கள் தனியாக உங்களுடைய படுக்கையில் சுருண்டு விழுந்து யாருக்கும் கேட்காமல் தலையணைய முகத்தில் அமைக்கி கொண்டு அழுது தூங்கிய இரவுகள் ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் எதையோ ஒன்று இரவு நேரத்தில் பயந்தோ உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் கெட்டது மட்டுமே நடந்துவிடும் என்ற ஒரு அச்சத்திலோ நீங்கள் இரவுகளில் தூங்கும் பொழுது, தனியாக இருக்கும் பொழுது உங்களுடைய கனவுகளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒன்று தவறாக நடந்துவிடுமோ என்ற ஒரு எண்ணத்திலேயே நீங்கள் பல நாட்கள் இரவுகளில் தூங்கி கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே நினைத்தேன். எனக்கு ஏன் இந்த துரோகமும் அவமானமும் கிடைக்க வேண்டும் என்று உங்களுடைய நெஞ்சை வெடித்து கதறிய இரவு அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் நினைக்காத ஒன்றை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்தது அவமானங்கள் மட்டுமே தாங்க இருந்திருக்கும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை முற்றிலும் நிராகரித்த போதோ அல்லது நீங்கள் உயிராக நம்பிய நபர் உங்களை மிக கேவலமாக பேசிவிட்டு சென்ற போதோ உங்களின் தூக்கத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் உங்களுடைய காதுகளை நினைத்து விடிய விடிய அழுது சோர்ந்து போய் அப்படியே தூங்கி போன அந்த இரவுகள் உங்களுடைய வாழ்க்கையின் மிக கொடூரமான உணர்வு பக்கங்களாக இருந்திருக்கும். அந்த உணர்வு பக்கங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு கஷ்டங்களையும் சங்கடங்களையும் இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்ததா ஒரே ஒரு வார்த்தை. இது ஒரு வார்த்தை உங்களுடைய மனதை அதிகமாகவே சிதைக்க வைத்திருக்கும். உங்களுக்கு உடல் ரீதியாக யாராவது காயம் ஏற்படுத்தியிருந்தால் கூட நீங்கள் அதை மறந்து விடுவீங்க. ஆனால் உங்களுக்கு மன நெருக்கமான உங்களின் ஆன்மாவோடு கலந்த ஒரு நபர் உங்களை பார்த்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய மனதை அப்படியே சிதைத்தும் சுக்குநூறாக உடைத்தும் போட்டிருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் அன்பை சுயநலம் என்றோ, உங்களின் அக்கறையை அதிகாரம் என்றோ, அல்லது உங்களின் தகுதியை கேலி செய்தோ சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் உங்களுடைய நெஞ்சில் ஒரு ஈட்டி போல பாய்ந்திருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் அதிகமாக உங்களை இன்னும் வாட்டி எடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அந்த ஒரு நபரிடமிருந்து சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அவர் விளையாட்டுக்காகவோ அல்லது கோபத்திலோ அதை சொல்லிவிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் எத்தனையோ வருடங்கள் கழிந்து விட்ட பிறகும் இன்றும் நீங்கள் தனியாக இருக்கும்போது அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய காதுகளில் அப்படி எதிரொலித்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணம் என்றால், நீங்கள் யாராவது உங்களை கஷ்டப்படும்படி பேசியிருந்தால் அதை அப்படியே அந்த ஒரு நேரத்தில் அமைதியாக விட்டுவிட்டு இரவு நேரங்களிலும் சில ஆண்டுகள் கழித்தும் அதனை நினைத்து நீங்கள் வருந்தி கொண்டும் இருப்பீங்க. இது உங்களுடைய இதயத்தை கீறி பார்த்திருக்கும். அந்த ஒரு வார்த்தை உங்களின் ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையையும் ஒரு நொடியில் தரைமட்டமாக மாற்றிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். மூன்றாவதாக, நீங்கள் அதிகமாக காதலித்ததற்கான விலைகள் என்ன தெரியுமா? கடகம் ராசிக்கு கள்ளம் கபடம் இல்லாத எல்லையின்றி அன்பு செலுத்த மட்டுமே தெரிந்த ஒரு குழந்தை மனது கொண்டவர்கள் தான் கடகம் ராசி அன்பர்கள். நீங்கள் ஒருவரை நேசித்தால் உங்களுடைய சுயமரியாதை, உங்களின் ஆசைகள், உங்களின் கௌரவங்கள் என எல்லாத்தையுமே மறந்து அந்த மனிதரை உங்களுடைய உலகம் என்று வாழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அப்படி நீங்கள் எல்லாத்தையுமே வாரி வழங்கி அதிகமாக காதலித்ததற்கான விலையைத்தான் இன்று நீங்கள் வலியாகவும் ஏமாற்றங்களாகவும் கொடுத்து கொண்டும் இருக்கீங்க. நீங்க காட்டிய அதீத அன்பை அந்த ஒரு நபர் ஒரு பலவீனமாக பார்த்திருப்பார். இவன் எங்கே போகப் போகிறான், நம்ம என்ன சொன்னாலும் சகித்து கொண்டு நமக்கு பின்னால் தான் வருவான் என்று அலட்சியத்தை அவருக்குள் உருவாக்கியதே உங்களின் அளவற்ற அன்பாகத்தான் இருக்கும். இறுதியில் உங்களின் தூய்மையான அன்பிற்கு பரிசாக ஏமாற்றத்தையும் கண்ணீரையும் மட்டுமே உங்களுக்கு கொடுத்து விட்டு சென்ற போது அதிகமாக காதலிப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நீங்கள் அந்த ஒரு நாளில் உணர்ந்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா? நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய அன்பு உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும்.
கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்போதுமே குடும்பத்திற்காக உருகக்கூடிய ஒரு நபர்கள். கடந்த காலங்களில் உங்களை வெளிமனிதர்கள் காயப்படுத்திய போது நீங்கள் மிகவும் சோர்ந்து போயும் மனம் ரீதியாக உடைந்து போன நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் அந்த ரணங்களை எல்லாமே ஆற்றி உங்களை மீண்டும் புத்துணர்ச்சி பெற செய்ய போவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் தூய்மையான அன்பு மட்டும்தாங்க. உண்மைக்கும் சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் போகவும் இருப்பாங்க. ஆனால் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படக்கூடாது, வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக மட்டுமே தாங்க இருப்பாங்க. உங்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டும் உங்களுக்காக உங்களுடைய பெற்றோரோ வாழ்க்கை துணையோ அல்லது பிள்ளைகளோ மிகப்பெரிய ஒரு அரணாக நிற்கப் போகக்கூடிய நாட்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவர்கள் காட்டக்கூடிய இந்த அதீத அக்கறையும் பாசமும் உங்களின் பழைய காயங்களை மெல்ல மெல்ல குணமாக்க உதவக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். நமக்காக வாழ நம்முடைய குடும்பம் இருக்கிறது என்ற ஒரே ஒரு எண்ணமே உங்களை மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வெளி உலகில் வலம் வர செய்யும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லாமல் அந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனால் குடும்பத்தின் மீது அதிக ஒரு அக்கறையை காட்டுங்கள். குடும்பம்தான் உங்களுக்கு இறுதி வரை இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை காயப்படுத்தியவங்க யார் தெரியுமா? உங்களின் மென்மையான இதயத்தை பயன்படுத்தி உங்களை மிகவும் ஆழமாக காயப்படுத்தி விட்டு வெளியில் உங்களின் நலம் விரும்பி போல நடித்து கொண்டிருந்த ஒரு நச்சுக்காளானின் அசல் முகம் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில அப்பட்டமாக தெரிய வரப்போகிறது. இவர் உங்களின் தூய்மையான அன்பை கொச்சப்படுத்தியவராகவும் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னால் வீண் பழிகளை சுமத்தியவராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவராக மட்டுமே தாங்க இருப்பாங்க. கிரகங்களின் சாதகமான மாற்றங்களால் அந்த ஒரு நபர் உங்களை எதற்காக காயப்படுத்தினார், அதற்கு பின்னால் இருந்த சுயநலம் என்ன என்பது ஆதாரத்துடன் உங்களுடைய கண் முன்னே வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்று பழைய நினைவுகளை கிளறி வழியை தந்தாலும் இனி யாரை நம்ப வேண்டும், யாரை முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதை ஒரு பெரிய ஒரு தெளிவை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதனையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்ய வேண்டிய தொழில் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடகம் ராசி என்பது நீர் தத்துவம் கொண்ட ஒரு ராசி என்பதால் உங்களுக்கு பெரிய அளவில் ரிஸ்க் இல்லாத அதே ஒரு நேரத்தில் மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய பாதுகாப்பான தொழில்கள் தான் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு செட் ஆகும். தற்போதைய கோச்சார நிலைகளின்படி நீங்கள் உணவு சார்ந்த தொழில்கள், பால் மற்றும் திரவ பொருட்களின் வியாபாரங்கள், ஆடைகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், ஆலோசனைகள் வழங்கக்கூடிய மையங்கள், கலை மற்றும் வாழ்வாதார பொருட்கள் சார்ந்த சுய தொழில்களை நீங்கள் தொடங்கினால் அது உங்களுக்கு பேராதரவை தரக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக மாறிவிடும். இத்தனை காலங்கள் நீங்கள் தொழிலில் இறங்கினால் நஷ்டமாகிவிடுமோ என்று பயந்த உங்களுக்கு இத்தனை துறைகள் ஒரு பாதுகாப்பான வருமானத்தை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களின் கனிவான பேச்சும் வாடிக்கையாளர்களை உபசரிக்கக்கூடிய குணமும் இந்த பாதுகாப்பான தொழிலில் உங்களை மிக குறுகிய காலத்திலேயே நல்ல ஒரு லாபகரமான இடத்திற்கு கொண்டு சென்றுவிடும். இதுவரைக்கும் என்ன தொழில் செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கோ இந்த ஒரு தொழிலை மட்டும் செய்ய சொல்லுங்கள். இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இது உங்களுக்கு தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்லதானது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். எனவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.